அதாவது மற்ற இடங்களுக்கும் நேரடியாக ஜல்லிக்கட்டு, காளை மாடு உள்ளிட்டவர்களுக்கும் தொடர்பு என்பது அரிது. ஆனால் அலங்காநல்லூரில் ஒரு செய்தியாளராக 4-5 நாட்களுக்கு மேலாக இந்த ஊர் கிராமம் முழுவதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுற்றி பார்க்கும் போது இயற்கையாகவே இங்கு கலப்பின மாடுகளின் எண்ணிக்கையும் நாட்டு மாடு எண்ணிக்கையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது நாட்டு மாடு எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது. காரணம் இங்கு இருக்கக்கூடிய காளை வளர்ப்பு முறை. காளை வளர்ப்பு என்பது ஜல்லிக்கட்டுக்கு காளை வளர்க்கக்கூடிய அதே நேரத்தில் இனப்பெருக்கத்திற்கும் அவர்கள் இந்த காளைகளை பயன்படுத்துகிறார்கள். நல்லபடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு காளை என்பது 13 ஈத்துக்கள் என்று இங்கு இருக்கக்கூடிய வட்டார மொழியில் சொல்றாங்க. 13 ஈத்துக்கள் என்றால் 13 கன்றுக்குட்டிகளை உருவாக்கக்கூடிய தெம்பு படைத்த ஒன்றாக இருக்குது. 13 முறை இனப்பெருக்கத்திற்கு அந்த காளையை பயன்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள் இந்த கிராம மக்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இயற்கையாகவே நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கை என்பது இங்கு அதிகமாக இருக்கிறது. அந்த நிலையில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் நாட்டு மாடு குறித்த விழிப்புணர்வை பிறர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இங்கு சென்னை போன்ற இடங்களில் வரக்கூடியவர்களுக்கு நாட்டு மாடு என்றால் என்ன என்பது குறித்த வகுப்பை கிராமத்து மக்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் குறிப்பாக சொன்னது போன்று 3 வேளையும் இங்கு நாட்டு மாட்டு பால் கிடைக்கிறது. பாலில் வெள்ளம் காய்ச்சி, இங்கே இருக்கப்பட்ட வெள்ளத்தை காய்ச்சி இங்கு வரக்கூடிய அனைவருக்கும் கொடுக்கிறார்கள். குறிப்பாக வெளி மாவட்டங்களிலிருந்து வந்தவர்களை குறிப்பாக அவர்களை அழைத்து 3 வேளையும் அவர்களுக்கு நாட்டு மாட்டு பால் வழங்கப்படுகிறது. பலரும் இனி நாட்டு மாட்டு பாலை நோக்கி நாங்கள் செல்வோம் என்று சொல்வதையெல்லாம் பார்க்க முடிகிறது. மற்ற இடங்களில் நாட்டு மாடுகள் குறித்த விழிப்புணர்வு சொல்லித்தரப்படுகிறது மற்றவர்களுக்கு. இங்கு இந்த அலங்காநல்லூர் மண்ணை சேர்ந்த மக்கள் பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு பயிற்றுவிக்கிறார்கள். களத்தில் நேரடியாக அழைத்து சென்று மாடுகளை காட்டுகிறார்கள். கள பயிற்சியாகவே இது மாடுகள் குறித்த விழிப்புணர்வை தேடுபவர்களுக்கு அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக உணர்ச்சிகரமான கருத்துக்களை முன்வைப்பதை நம்மளால பார்க்க முடியுது. செய்தியாளர்கள்ட்ட பேசுற போது பல்வேறு கருத்துக்களை அவங்களால பகிர்ந்துக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு அவங்க ஜல்லிக்கட்டோடு காளைகளோடு பெண்கள் உணர்வு ரீதியாக ஒன்றி போயிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அலங்காநல்லூரை பொறுத்த வரைக்கும் அலங்காநல்லூரை பொறுத்தவரை ஒரு மரபு, ஒரு தொடர்ச்சி என்பது இருக்கிறது. அதாவது ஒரு 13 வயது 15 வயது நிரம்பக்கூடிய ஒரு ஆண் குழந்தைக்கு இருசக்கர வாகனமோ அல்லது சைக்கிள் போன்றவர்களோ கேட்கும் போது அவருக்கு ஒரு காளை கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சத்தில் ஒன்றாக இந்த காளை இருக்கிறது. அந்த காளையை ஜல்லிக்கட்டில் ஆண்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனா அந்த காளையை வளர்க்கக்கூடியது, காளையை பேணி பாதுகாப்பது, அதற்கு மருத்துவம் உள்ளிட்ட விஷயங்களை பெண்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். இப்படி இரு பாலாரும் இணைந்து இந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பு ஈடுபடும் போது அவர்கள் யாரும், நம்ம போன்ற செய்தியாளர்கள் தான் ஒளிப்பதிவில் மாடு என்கிறோம், அவர்கள் யாரும் இதுவரை நாம் பேசும்போது மாடு என்று சொல்லவே இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். மருது என்கிறார்கள், அழகன் என்கிறார்கள், கருப்பன் என்கிறார்கள், முனியன் என்கிறார்கள். இப்படி பல்வேறு பெயர்களை அவர்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவர்களிடம் அவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்கள், பிள்ளைகளை பற்றி பேசுகிறார்களா, காளைகளை பற்றி பேசுகிறார்களா என்று சற்று யோசித்து பார்த்துதான் பேச வேண்டியது இருக்கிறது. கார்த்திகேயன், இந்த பெயர்கள் எந்த அடிப்படையில் அந்த காளைகளுக்கு சூட்டப்படுறதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க? எல்லாமே அங்க இருக்கக்கூடிய நாட்டுப்புற கடவுள்கள் அடிப்படையில நாட்டுப்புற வழிபாடு சார்ந்த பெயர்களாக இருக்கிறதாக புரிஞ்சுக்க முடியுது. எந்த அடிப்படையில அந்த பெயர்களை அந்த பொதுமக்கள், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த காளைகளுக்கு சூட்டுறாங்க? தொன்மத்தில் காளைகளுக்கு என்று பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 300 வகையான காளை இனங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அலங்காநல்லூர் மண்ணில் இன்னும் எஞ்சி ஒரு 10-15 வகையான காளைகள், அது காங்கேயம் காளையாக இருக்கட்டும் அல்லது உம்பளச்சேரி காளையாக இருக்கட்டும் இல்ல பல்வேறு புளியகுளம் காளையாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு காளைகள் இங்கு இருக்கின்றன. இந்த காளைகள் இந்த ரகத்தை பொறுத்தும் சில பெயர்கள் இருக்கிறது. புலியூரான் என்ற ஒரு காளைக்கு பெயர் வைத்திருந்தார்கள். நேற்று அழைத்து சென்ற காளையை காமித்தார்கள். அது புளியகுளம் வகையான ஒரு காளை. அது இப்போது கன்று என்கிற அந்த அளவில் தான் இருக்கிறது. அது இன்னும் 3 ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டை தயாராகும். அதற்கு புலிகுளம் வகையை சேர்ந்தது என்பதால் புலியூரான் என்ற ஒரு பெயரை சுட்டியிருக்கிறார்கள். அடர்த்தியான ஒரு கருப்போடு இருக்கக்கூடிய, மிளறக்கூடிய கருப்போடு இருக்கக்கூடிய ஒரு காளைக்கு கருப்பன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அவருடைய குலதெய்வத்த அடிப்படையில் மருது என்ற ஒரு காளைக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்படி தங்களோடு தொடர்புடையவர்கள். இன்னும் சிலர் ஒரு குறைந்த வயதிலேயே தங்கள் வீட்டிலிருந்து இழந்துவிட்ட உறவுகளின் பெயர்களை காளைகளுக்கு சுட்டி பார்க்கிறார்கள். மூதாதையர்கள், தாத்தா உள்ளிட்டவர்கள், தாத்தா அவருக்கு மேற்கூடிய அப்பா உள்ளிட்டவர்கள் பெயரை வைத்து அவர்களை நினைவு கூறுகிறார்கள். கார்த்திகேயன், இந்த செய்தியை சொல்லும் போது நாம் இன்னொரு விஷயத்தை மிக உன்னிப்பாக பார்க்கிறேன். ஏற்கனவே பதிவு செய்த செய்தி இருந்தாலும் மீண்டும் பதிவு செய்கிறேன். காளைகளுக்கு ஆண்டுதோறும் நினைவஞ்சலி செலுத்தப்படுகிறது. ஒரு காளைக்கு அந்த போஸ்டர் அடித்து 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி என்று சொல்லி அன்றைக்கு அன்னதானம் செய்வது உள்ளிட்ட விஷயங்களை இந்த மக்கள் செய்கிறார்கள். அந்த அளவிற்கு இது உணர்வு ரீதியான ஒரு பிணைப்பை இந்த காளைகள் இந்த மக்களோடு உருவாக்கி இருக்கின்றன.
அலங்காநல்லூர் காளைகளை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டு இனங்களை அந்த கிராமத்து மக்கள் மற்ற பகுதிகளுக்கு அதை வந்து விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்ல அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களே அதனுடைய முக்கியத்துவம் கருதி அவர்களே அதெல்லாம் வைத்துக் கொள்கிறார்களா? இரண்டு விதமான விஷயங்களும் இங்கே நடக்கின்றன. அதாவது அலங்காநல்லூரை பொறுத்தவரை அலங்காநல்லூர் மட்டும் ஜல்லிக்கட்டுக்கு மாடுகளை விடுவது கிடையாது. மாடுபிடி எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் இங்கிருந்து காளைகளை எடுத்துச் சென்று ஜல்லிக்கட்டில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் திரும்ப வருகிறார்கள். அப்போது ஏற்படக்கூடிய வர்த்தக தொடர்பின் மூலம் இனப்பெருக்கத்திற்கு ஆங்காங்கே பயன்படுத்தக்கூடிய விஷயங்களையும் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். இங்கேயே இனப்பெருக்கத்தை, அதாவது ஒரு திட்டமிடப்பட்ட வர்த்தகமாக இல்லை என்றாலும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுத்தி வைத்து பெருக்கக்கூடிய காளைகளை விற்கிறது என்ற நடவடிக்கை நடந்து கொண்டே இருக்கிறது. நேற்று கூட ஒருவர் இங்கே வந்திருந்தார். அவர் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு தனது வீட்டில் காளை வளர்க்க வேண்டும் என்று கேட்டு வந்திருந்தார். அந்த குடுக்கல் வாங்கல் நடைபெறும் போது நம்மை பார்ப்பதற்காக அவர்கள் அழைத்து சென்றார்கள். அவர்கள் அந்த காளைகளை தேர்வு செய்து இன்னும் 6 மாதத்திற்கு நாங்களே இந்த காளையை தேர்வு செய்து மீண்டும் உங்களிடம் கொடுக்கிறோம் என்றார்கள். முன்பணம் அவர் பெற்றுக் கொண்டார். இப்படி ஒரு வர்த்தக ரீதியான நிகழ்வும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தங்களுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இந்த மக்களுக்கு கிடையாது. தொடர்ச்சியாக செய்கிறார்கள். ஆனால் அது ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்வாக, ஒரு ஆர்கனைஸ்ட் பிசினஸ் என்று அதை சொல்ல முடியாது. இயல்பு ரீதியாக காளைகளை வளர்க்க விரும்பினால் நிச்சயம் உங்களுக்கு தருகிறோம், அதற்கான விலையை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறது. போராட்ட களச்சூழல் அப்படிங்கிறது 6 நாட்களுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. இங்க புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான சூழல் நிறையவே இருக்கு. புதிய விஷயங்களை அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஜல்லிக்கட்டு தொடர்பாக, அலங்காநல்லூருடைய பாரம்பரியம் தொடர்பாக, காளைகள் தொடர்பாக தெரியாதவர்கள் கூட இந்த செய்திகள் அங்க வந்தா தெரிஞ்சுக்க முடியுங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக ஒரு அடர்த்தியான நாட்களாக இதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த பரிமாற்றங்கள், நட்பு ரீதியிலான பரிமாற்றங்கள், கருத்து ரீதியான பரிமாற்றங்கள் அங்க எப்படி நடக்குது? அது ரொம்ப மிகச்சரியான சொல் என்று நினைக்கிறேன். அடர்த்தியான ஒரு உணர்வு தான் எல்லாருக்கும் இருக்கிறது. செய்தி சேகரிக்க செல்லும் இடத்தில் கூட நம்மால் அதை பார்க்க முடிகிறது. சேகரிப்பை தாண்டியும் பல நேரங்களில் நம்மால் ஒரு இறுக்கத்தோடு இருக்க முடிவதில்லை. அப்படி ஒரு நிலைதான் இருக்கிறது. நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போன்ற அடர்த்தியான ஒரு ஒரு உணர்வு ரீதியான சூழல் இங்கு இருக்கிறது. பல புதிய உறவுகள் இங்கு உருவாகி இருக்கின்றன. இந்த மக்களை பொறுத்தவரை மிகவும் ஒரு பாச பிணைப்போடு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அதை நாம் ஏற்கனவே பலமுறை செய்திகள் பதிவு செய்திருக்கிறோம். உணவுக்கு பஞ்சமில்லாமல், எனக்கு தெரிந்து படித்திருக்கூடிய வரலாற்றில் உணவுக்கு பஞ்சமில்லாமல் 6 நாட்கள் நகர்ந்த ஒரே போராட்டமாக இந்த போராட்டம் இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். இதுவரை கிட்டத்தட்ட 20,000-30,000 உணவு பொட்டலங்கள் இந்த வளாகத்தில் 3 வேளைக்கும் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கும். அப்படி நிலையில்தான் பல புதிய விஷயங்கள் இங்கு உருவாகின்றன. புதிய உறவுகள் உருவாகிருக்கின்றன, புதிய நட்புகள் உருவாகிருக்கின்றன. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு புதிய உறவுகளும், புதிய விஷயங்களும், புதிய நம்பிக்கைகளும் இங்கு துளிர்த்திருக்கின்றன. எந்த தலைமையும் இல்லாமல் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த போராட்டத்திற்கு மக்களே தலைமை தாங்குகிறார்கள். மக்கள் தலைமை தாங்கி இந்த போராட்டத்தில் புதிய நம்பிக்கைக்கான துளிர்கள் உருவாவது என்பது இயல்பானது. உருவாகியே தீர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் இங்கு உருவாகியும் இருக்கிறது. கார்த்திகேயன், கருத்தரங்குகள் நடத்தக்கூடியவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய, சில நேரங்களில் அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, 50 பேர் 100 பேரை தாண்டி யாருமே இந்த கருத்தரங்குகளுக்கு வருவதில்லை அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்வார்கள். ஆனா இங்க லட்சக்கணக்கானோர் ஒரே இடத்துல குழும்பி இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப தமிழருடைய பிரச்சனை சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, பண்பாடு சார்ந்து, விளையாட்டு போட்டிகள் சார்ந்த கருத்துக்கள் தொடர்ச்சியாக 6 நாட்கள் இடைவிடாது, இரவு பகல் பாராமல் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டே கொண்டிருக்கிறது. இளைய சமுதாயத்திற்கு இது எந்த அளவுக்கு அவர்களை அரசியல் மயப்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது விழிப்புணர்வு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு இது ஒரு மாற்றத்தை, ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். அது வரலாற்றில் இந்த போராட்டம் மிக முக்கியமான ஒரு போராட்டமாக இருக்கிறது கார்த்திகேயன். அதாவது அரசியல் கட்சிகள் சில நேரங்களில் தலைமை தாங்குவார்கள், இயக்கங்கள் தலைமை தாங்கும், மக்களாக ஒன்று கூடி பின்னர் இயக்கமாக மாறக்கூடிய நிகழ்வு. ஆனால் இந்த இடத்தில் அப்படி எந்த விதமான பழைய தொடர்ச்சிகளை பார்க்கவே முடியவில்லை. இயல்பாக ஒரு திருவிழாக்கு வரக்கூடியது போன்று காலையில் வருகிறார்கள், இரவு முழுவதும் இருக்கிறார்கள், தேவையில் சென்று வருகிறார்கள். ஆனால் இந்த போராட்ட களத்தை விட்டுவிட்டு, இந்த மையத்தை விட்டுவிட்டு எங்கும் நகர்வதில் என்பது மிக உறுதியாக இருக்கிறார்கள். கொண்டாட்ட மனநிலையோடு கூடிய ஒரு போராட்டமாக இதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பொதுவாக போராட்டம் என்றால் தொடர்ச்சியாக கோஷங்கள் எழுப்பப்படும், ஒரு இறுக்கமான சூழல் இருக்கும். ஆனால் இங்க அப்படி எந்த விதமான சூழலும் கிடையாது. மிக இயல்பாக இது எனக்கு தேவை, இதற்காக இந்த பகுதியில் நிற்கிறேன், இன்னும் நிற்பேன், நிற்பதால் இதையெல்லாம் பேசுகிறேன், இதையெல்லாம் இங்கு பேசி நான் நிற்பதை கெடுத்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கையும் விடுக்கிறேன் என்று மக்கள் பல்வேறு தகவல்களை இங்கு சொல்லி வருகிறார்கள்.
கொண்டாட்ட மணலுடன் கூடிய ஒரு போராட்ட உணர்வாக வரலாற்றில் இது பதிவு செய்யப்படும். இது இனி அடுத்து வரக்கூடிய பல்வேறு போராட்டங்களில் முன்னுதாரணமாக காட்டப்படும். ஏனெனில் காவல்துறையோ அல்லது வருவாய்த்துறையோ வேறு யாரும் இந்த இடத்தில் உள்ளே கூட நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பிணைப்பை இந்த போராட்டம் ஏற்படுத்தி இருக்கின்ற பார்க்க வேண்டும்.